ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெத் பை லைட்னிங் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 எபிசோடு தான் வந்து வந்திருக்கு. லிமிடெட் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 43 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வந்து வரையும் தான் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து நமக்கு தமிழ்லேயே வந்து பார்க்குற மாதிரி வந்து தமிழ் டப்லேயே வந்து இருக்குது. இந்த சீரிஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பேஸ்ட் அப் ஆன் த ட்ரூ ஸ்டோரிஸ். அதை வச்சு தான் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 2 பேரை பற்றி ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும். வந்து இப்போ இந்தியாவில் வந்து காந்திஜி இருக்காங்கல்ல, காந்திஜி கோட்ஸே. காந்திஜி யாருன்னு தெரியும், கோட்ஸே வந்து நமக்கு யாருன்னு தெரியும். இவங்க 2 பேரை பற்றி ஒரு படம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யூஎஸில் வந்து 20வது பிரசிடென்ட்டாக இருந்த ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்டு அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து அமெரிக்காவோட 20வது பிரசிடென்ட்டு. ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து 1800 காலகட்டங்களில் வந்து பிரசிடென்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. அவரை ஒருத்தர் வந்து சார்லஸ் அப்படின்றவர் வந்து கொண்டிருக்காரு. ஸோ இந்த 2 இதை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படமே எடுத்திருக்காங்க, டெத் பை லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு படம். ஸோ இந்த ஒரு சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட 4 எபிசோடில் வந்து நான் வந்து ஒரு 2 எபிசோடு வந்து பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது இந்த 2 பேர், அந்த சார்லஸாக இருக்கட்டும், அந்த ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்டாக இருக்கட்டும், இவங்க 2 பேரோட கூகுள் ஃபோட்டோஸ் போய் பார்த்தா அப்படியே இப்போ நடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த மேக்கப்புக்கே வந்து அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிஎடாக இருக்கட்டும், அந்த ஒரு லுக் வந்து அவ்வளோ அழகாக வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி அந்த 1800 காலகட்டங்களில் நடக்கிறனால அப்போ உள்ள அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டு, அப்போ உள்ள அந்த வந்து பிஎம் அந்த பிரசிடென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது, பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செட்டப்பை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குதிரை வண்டியில் போகிறது, அப்புறம் வந்து அந்த சென்ட் பாட்டில் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து அந்த காலகட்டங்களில் என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி அந்த சீரீஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நான் 2 எபிசோடு தான் வந்து பார்த்தேன். இந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த 2 பேரை பற்றி தான் வந்து கதை ஆரம்பிக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸாக போகும். பட் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவர் யாருன்றது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சார்லஸ் கேரக்டர் வந்து இந்த பக்கம் காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவர் ஃபேமிலிக்குள்ளே இருப்பார். அந்த ஃபேமிலிக்கே வந்து அவரை பிடிக்காது. அவர் கொஞ்சம் மனநிலையத்துலேயுமே வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருப்பார். ஸோ அவர்கிட்ட தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு கம்பெனியுமே ஆரம்பிக்கணும், எங்கேயாச்சும் லோன் கேட்கணும்னு சொல்லி ஒரு இடமா போய் கேட்டுட்டு இருப்பார். யாருமே வந்து அவருக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு நிறைய மனநலத்துலேயுமே வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன குலத்தனமாக வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவர் வந்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். பொலிட்டிக்கலாக வந்து அவர், அதாவது இந்த பாலிடிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும், யார் கூடயாச்சும் சேர்ந்து பயணம் பண்ணணும், அவங்கள வந்து வின் பண்ண வைக்கணும், அவங்களுக்குலாம் வந்து ஸ்பீச் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து இந்த பக்கம் ரிஜெக்ஷனாக வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் சார்லஸ் அப்படின்றவரை காட்டுவாங்க. அதாவது இந்த சார்லஸ் தான் வந்து இவர் வந்து சுட்டு கொன்னவர். ஆனால் இவரையுமே வந்து அந்த ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்றனால வந்து சுட்டு கொன்னவரை வந்து மரண தண்டனை தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து நான் 2 எபிசோட் தான் பார்த்தேன். இந்த பக்கத்தில் சார்லஸ் கேரக்டர் வந்து போய்கிட்டு இருக்கும். இந்த பக்கத்து வந்து ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்டு இவரோட கேரக்டர் காட்ட ஆரம்பிப்பாங்க. இவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப படித்தவர், ஒரு லாயராக வந்து இருந்திருக்காரு, சிவில் வாரில் வந்து பங்கு பெற்றவர். ஸோ ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு ஷெர்மன் அப்படின்றவரை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு சூப்பராக இருக்கும். அந்த பிரசிடென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற ஒரு இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சீன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். முதல் எபிசோடில் வந்து அவ்வளோ சூப்பராக காட்டுவாங்க. ஸோ ஒரு 5 பேருக்கு வந்து எல்லாமே வந்து நாமினேட் பண்ணணும். அங்கே உள்ளவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த பிரசிடென்ட்டை. ஸோ இவர் வந்து 20வது பிரசிடென்ட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 1800 காலகட்டங்களில் வந்து எப்படி பிரசிடென்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை வந்து அவ்வளோலாம் காட்டுவாங்க. ஸோ ஒரு 5 பேருக்கு தான் வந்து ஒருத்தவங்களும் ஓட்டு போடணும். ஏகப்பட்ட சிட்டியிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்டு அப்படின்றவர் வந்து இன்னொருத்தரை நாமினேட் பண்ணுறதுக்காக வந்து ஸ்பீச் கொடுப்பார். அந்த 5 பேரையும் வந்து அவங்களுக்கு கீழே ஒரு ஆள் வந்து ஸ்பீச் கொடுத்து இவங்களுக்கு ஓட் போடுங்க, இவங்களுக்கு ஓட் போட்டால் வந்து அமெரிக்கா வந்து இந்த மாதிரி கொண்டு போவாங்க, அந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து இந்த ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்டு அப்படின்றவர் இருப்பார். அவர் வந்து அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் ஸ்பீச் கொடுத்துருவாங்க. இவர் லாஸ்ட்டாக வருவார். ஷெர்மன் அப்படின்றவருக்கு வந்து நீங்கள் ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சூப்பராக ஸ்பீச் கொடுப்பாரு. ஏன்னா அவர் நல்லா படிச்சிருக்காரு, லாயராக வந்து இருந்திருக்காரு, சிவில் வாரில் வந்து பங்கு பெற்றிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ஸ்பீச், அந்த கமாண்டபிளாக எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். அப்படின்றனால செம்மையாக ஸ்பீச் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு ஓட் எடுப்பாங்க. பார்த்தா ஓட்டில் வந்து இவருக்கு ஒரு ஓட்டு விடும். இவர் போய் செம்ம டென்ஷன் ஆயிடுவார். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு நடக்கிற அந்த சுற்றில் வந்து யார் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கிடைக்காதனால மறுபடியும் சுற்று போயிட்டே இருக்கும். 12வது சுற்று 13வது சுற்று போகும். இவர் வந்து டென்ஷன் ஆகிட்டு போவார். ஏன்டா எனக்கு நீ அந்த ஒரு ஓட்டு போட்ட, நானே வந்து அந்த ஷெர்மனுக்கு தான் வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கேன், நீ எதுக்கு எனக்கு ஓட்டு கேட்குற அப்படின்னு. அடுத்த சுற்றில் வந்து இவருக்கு வந்து ஓட்டு அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு இடையில வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். நீ அவனுக்கு போடாத, நீ எனக்கு போடாதுன்னு சொல்லி ஒரு சுற்று வந்து
மாறும்போது அதுக்கிடையில் வந்து அந்த ரூம் விட்டு வெளில வரப்போ நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும், நிறைய சண்டைகள் மாதிரி நடக்கும். நீ இவனுக்கு போடு, நான் அவனுக்கு போடு, அவன் வரக்கூடாது, நம்ம 2 பேரும் கூட்டு சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா இவர் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்தாரோ அவருக்கு ஓட்டு கம்மியாகி, இவங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஓட்டு கம்மியாகி, இவருக்கு வந்து ஓட்டு ரொம்ப அதிகமாகி இவர் வந்து அந்த பிரசிடென்ட் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இவர் வந்துருவாருன்னு சொல்லி அந்த ஒரு 25 மினிட் சீன் வந்து வேற லெவலில் இருக்கும். அதுக்கு பேரலாக வந்து சார்லஸ் சீனையை காட்டிகிட்டு இருப்பாங்க. அவர் ஃபேமிலியில் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது, ஃபேமிலியில் உள்ளவங்களே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவருக்கு சரியான ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சரியான இடத்துல அவர் இல்லாமல் இருக்குது, எல்லா இடத்துக்கு போய் அவர் லோன் கேட்குறது, எல்லா பொலிட்டீஷியனையும் வந்து சந்திக்கிறவங்கலாம் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஸ்பீச் எழுத்துறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கத்து கஷ்டப்பட்டு இருக்கிறத காட்டிகிட்டு இருப்பாங்க. இவர் இந்த பக்கத்து வந்து இந்த ஜேம்ஸ் கார்ஃபீல்டு வந்து இந்த மாதிரி நாமினேஷனில் வந்து தப்பு ஓட்டு வாங்கி கெத்தாக போகாது. இந்த மாதிரி தான் மொதல் எபிசோடு வந்து 2 பேரும் கைக்கு ஒரு சீன் வந்து அந்த எபிசோடு எண்டில் வந்து வரும். கரெக்டாக ஒரு பிரசிடென்ட் வந்து இவர் தான் அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளில வரப்போ டக்குனு இவர் வந்து கை கொடுப்பார். இவர் தான் இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ஜேம்ஸ் கார்ஃபீல்டு யாருன்றதே சார்லஸ் தெரியாது. எப்பவும் போல அவர் கொஞ்சம் லூசுமாக இருக்கனால கையை கொடுத்து, சார் எனக்கு உங்களோட சிம்பிச்சுனா பிடிக்கும், நான் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் பொலிட்டிக்கலாக எனக்கு நிறையா தெரியும், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுக்குற சீனே வந்து அது ஒரு எண்டில் சும்மா வரும். அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. செகண்ட் எபிசோடு வந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து அதுக்கு பின்னாடி உள்ள பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். இந்த பக்கத்து இவர் சார்லஸ் என்ன பண்ணுவார்னா எப்படியாச்சும் ஒரு கூட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுலாம் வந்து முதல் 2 எபிசோடு வந்து பார்க்குறப்பே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருந்துச்சு. அதாவது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த ஒரு சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. மேபி அடுத்த 2 எபிசோடில் வந்து இவர் சார்லஸ் வந்து இவர் கூட அந்த ஜேம்ஸ் அந்த கார்ஃபீல்டு கூட சேர்ந்து இவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்து இவர் வந்து இவரை தீர்த்து கட்டிட்டாரு அப்படின்றது வந்து உண்மை ஸ்டோரியாக இருக்குது. மேபி இதுலேயும் அந்த மாதிரி தான் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அடுத்த 2 எபிசோட் பார்க்கல. பட் முதல் 2 எபிசோடு வந்து பார்க்குறப்பே வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் செம்ம த்ரில்லராக வந்திருக்கு. அந்த உண்மை சம்பவத்தை அப்படியே பேஸ் பண்ணி எடுத்திருக்கனால அந்த 1800 காலகட்டங்களில் தான் வந்து இந்த ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அப்படின்றவர் வந்து பிரசிடென்ட்டாக இருக்காரு, அமெரிக்காவோட 20வது பிரசிடென்ட். ஸோ அப்படின்றப்ப அந்த காலகட்டம், அப்போ உள்ள அந்த ஒரு செட்டப்பு, அப்போ உள்ள அந்த லுக், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து சிஜிலாம் அவங்க சூப்பராகவே பண்ணுவாங்க. அதுவே வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. அது இந்த லீடில் 2 பேர் நடித்தவங்க வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் ஃபோட்டோ பார்த்தா அப்படியே அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மேக்கப்லாம் ஒர்க் பண்ணி அந்த 2 பேரை வந்து அவ்வளோ சூப்பராக, அந்த 2 ரீட் கேட்டர் சார்லஸும் ஜேம்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. மியூசிக்குமே வந்து வேறு லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த சீரிஸ் பாருங்கள். ஒரு நல்ல உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது. அதாவது அமெரிக்காவோட 20வது பிரசிடென்ட்டாக வந்த ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அப்படின்றவர் வந்து சார்லஸ் அப்படின்றவர் வந்து கொண்டு இருக்காரு. அந்த கொன்னதுக்காக இவருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கிடையில் உங்களுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் வந்து இருக்கும். 4 எபிசோடு லிமிட்டட் சீரிஸ் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு என்டர்டைன் பண்ணும். ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் வந்து கொஞ்சம் புரியாமல் தான் போகும். ஏன்னா நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு 20 நிமிஷமே வந்து எனக்கு இந்த சார்லஸையும் இந்த ஜேம்ஸையுமே வந்து எனக்கு டக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியல. இவர் யார், இவர் தான் இவரான்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் குழப்பமாக போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஓகே இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் 25 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. அடுத்து 43 50 நிமிஷத்தில் வந்து அந்த முதல் எபிசோடு வந்து முழுசாகவே புரிஞ்சிச்சு. மறுபடியும் நான் பின்னாடி போய் பார்த்தேன். செகண்ட் எபிசோடில் வந்து அது ரொம்ப செம்மையாக செட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல த்ரில்லரான உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் பார்க்கணும்னா தாராளமாக அந்த சீரிஸ் பாருங்கள். அந்த ஆக்டிங் லெவலாக இருக்கட்டும், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த 1800 காலகட்டங்களோட அந்த செட்டப்பாக இருக்கட்டும், அப்போ நடந்த வந்து அந்த பிரசிடென்ட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஓட்டு அதாக இருக்கட்டும், அந்த ஒரு இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் இந்த சீரீஸில். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.